கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம யோபு 35 அதிகாரங்கள் பார்த்துருக்கோம். இதில் வந்து யோபு கஷ்டப்படுறதுனால யோபுடைய நண்பர்கள் வந்து 3 பேர் பரியாசம் பண்ணுறதை பார்த்தோம். அதில் அந்த 3வது நபர் வந்து எலிகு வந்து வயசில் இளையவர். ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து நான் பேசுகிறது எனக்கு கேளும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, பேசி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அதில் வந்து 34வது அதிகாரம் 33, 31, 32 இந்த அதிகாரங்கள்லாம் யார் எலிகு பேசுகிறத நம்ம பார்க்குறோம். யோபு வந்து தன்னோட பிரசங்க வாக்கியத்தை எடுத்து எடுத்து பேசின உடனே இப்போ அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, யோபுகிட்ட வந்து எலிகு வந்து மாத்திரமாக பேசுகிறாரு. 34வது அதிகாரம், 35வது அதிகாரம், 36வது அதிகாரம், 37வது அதிகாரங்களில் அவர் என்ன செய்கிறாரு, யோபு பேசுகிறத எலிகு பேசுகிறத பார்க்குறோம். அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பின்ன எலிகு இந்த இந்த பின்ன எலிகுங்கிறது வந்து நம்ம பைபிள்லேயே சின்ன சின்ன வசனம் எதுனா அந்த 36வது அதிகாரம் அந்த 1வது வசனம் தான் நம்ம பைபிளில் சின்ன வசனம், பின்ன எலிகுங்கிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பேச முடியும்ட்டு நீ சட்டே போகிறோம், இன்னும் தேவன் பட்சத்தில் நான் சொல்ல வேண்டிய நியாயங்களை நான் உனக்கு சொல்லி காண்பிப்பேங்க. இப்போ நிறைய 34வது அதிகாரம் 35 அதிகாரத்தில் யோபு பேசுகிறாரு, எலிகு பேசுகிறாரு. இன்னும் என்ன செய்யணுமா, இன்னும் யோபு பொறுத்திருக்கணுமா, இவர் என்ன செய்கிறாரு, நான் இன்னும் பேசணுன்ட்ட தேவன் பட்சத்தில் நான் சொல்ல வேண்டிய நியாயங்களை உனக்கு சொல்லி காண்பிப்பேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்கிறார், நான் தூரத்திலிருந்து என் ஞானத்தை என்ன செஞ்சுருக்கேன், நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்னை உண்டாக்கினுடைய நீதியை நான் என்ன செய்வேன், நான் விளங்க பண்ணுவேன். மெய்யாகவே என் வார்த்தைகள் என்ன செய்யும், பொய்யற்று இருக்கும். உம்மோட பேசுகிறவன் அறிவில் தேர்னவங்கிறார். சொல்கிறாரு, உம்மோட பேசுகிறவன் அறிவில் தேர்னவர் வந்து அறிவில் தேர்னவரான் எலிகு. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் என்ன செய்ய மாட்டார், புறக்கணிக்க மாட்டார். மன உருக்கத்திலும் அவர் என்ன செய்வார், மகத்துவம் உள்ளவர். அவர் துன்மார்க்கரை என்ன செஞ்சுக்கிறாரு, பிழைக்க ஒட்டாதிருக்கிறார். சிறுமியானவர்கள் நியாயத்தை என்ன செய்கிறாரு, விசாரிக்கிறார். அவர் தம்முடைய கண்கள் நீதிமான்களை விட்டு விலக்காதபடிக்கு அவர்கள் ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கு உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் அப்படிங்கிறார். அதனால் அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு ஒவ்வொருத்தத்தின் கைகளால் என்ன செய்தான் கட்டப்பட்டிருந்தாலும் அவர் கிரியையும் மிஞ்சி போகிற மீறுதல்களையும் அவர்களுக்கு என்ன செய்யும், தெரியப்படுத்தும். அக்கிரமத்தை விட்டு நீங்கள் திரும்பும்படி உங்களை செவியை திறந்து எரிச்சிறாரு, கடந்து கொள்கிறாரு. அவங்க அடங்கி அவரை செவித்தா தங்கள் நாட்களை என்ன செய்து நன்மையாகவும் வருஷங்களை செல்வவான்களாகவும் போக்குறாங்க. அடங்கார்களே ஆனால் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் நினைச்சுவாங்க, மாண்டு போவாங்கன்னு சொல்கிறார். அதனால் மாயமுள்ள இருதயத்தார் என்ன செய்கிறாராம், குரோதத்தை என்ன செய்கிறாங்களாம், குவித்து கொண்டிருக்கிறாங்களாம். அவர்களை அவர் கட்டி வைக்கும்போது கெஞ்சி என்ன செய்வாங்களாம், கூப்பிடுவாங்களாம். அவங்க வாழ வயதில் மாண்டு போவாங்களாம். லட்சியானவர்களுக்குள்ள அவர்கள் பிராணம் என்ன செய்யுமா முடியுமா. சிறுமைப்பட்டவர்களை அவர் என்ன செய்வாராம், சிறுமைக்கு நீங்களாக்குறாராம். அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவி என்ன செய்கிறாராம், திறக்கிறாராம். அப்படியே அவர் உண்மையை என்ன செய்வார், நெருக்கத்தில் நின்று விலைக்கு ஒடுக்கமில்லாத விசாலத்தில் உண்மையை என்ன செய்வார் வைப்பார். உம்முடைய போஜனம் வந்து கொள்மையான பதார்த்தங்களால் என்ன செய்யும், நிறைந்திருக்கும். ஆகாதன் மேல் வர நியாயம் தீர்ப்பு நிறைவேற நீர் பார்ப்பீர். நியாயமும் நீதியும் உண்மை என்ன செய்யும், ஆதரிக்கும். நீர் என்ன சரி உக்கரம் உண்டாக்குறனால் உண்மை என்ன செய்ய ஒரு அடியிலே அவர் என்ன சரி வாரிக்கொண்டு போகாதபடிக்கு நீர் என்ன செய்யும், எச்சரிக்கையாயிரும். அப்பொழுது மீட்கும் பொருள் என்ன செய்யுது, மிகுதியாய் கொடுத்தாலும் அதற்கு நீர் என்ன செய்வது நீங்களாக மாட்டீர். உம்முடைய செல்வத்தை அவர் என்ன செய்வார், மதிக்க மாட்டார். உம்முடைய பொண்ணையும் பூரண பராக்கிரமத்தையும் அவர் மதிக்க மாட்டார். ஜனங்கள் தங்கள் இடத்தை விட்டு எப்படி வாரி கொள்ளப்படுறாங்களோ அப்படி நீர் என்ன செய்யும், இரவே என்ன செய்யும், வாஞ்சிக்காதையும். அக்கிரமத்துக்கு திரும்பாத படிக்க என்ன செய்யும், நீர் எச்சரிக்கையாயிரும். அக்கிரமம் செய்கிறதில்ல, அவர் அக்கிரமத்துக்கு திரும்பாத படிக்க எச்சரிக்கையாயிரும். உபத்திரத்தை பார்க்கறதுலும் அக்கிரமத்தை நீர் தெரிந்து கொண்டீர் அப்படிங்கிற. நீர் என்ன செய்ய, உபத்திரத்தை பார்த்திலும் அக்கிரமத்தை நீர் தெரிந்து கொண்டுட்டீர் அப்படிங்கிற. தேவன் தம்முடைய வல்லமையினால் உயர்ந்திருக்கிறாரு. அவரை போல் போதிக்கவர் யாரு, அவருடைய வழியில் நியாயத்தை விசாரிக்கத்தக்கவன் யாரு, நீர் அநியாயம் செய்து என்று சொல்லத்தக்கவன் யாரு. மனுஷன் நோக்கி பார்க்க அவருடைய கிரியையை நீர் மயமைப்படுத்த என்ன செய்யும் நினையும். எல்லா மனுஷனும் என்ன செய்கிறாங்க, அதை காண்கிறாங்க. தூரத்துலேருந்து அது மனுஷனுக்கு என்ன செய்யுது, அது வெளிப்படுது. ஏதோ தேவன் என்ன செய்கிறார், அவர் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை என்ன செய்யாது, அறிய முடியாது. மகத்துவம் உள்ள தேவனை நாம் அறிய முடியாது. அவருடைய வருஷங்கள் இலக்கமும் என்ன செய்யாது, ஆராய்ந்து முடியாது. அவர் நீர்த்துளிகளை நினைச்சுவார், ஒரு அணுவை போல நினைச்சிடாரா ஏறப்படுறார். நீர்த்துளின்னா கடல்லிருந்து நினைச்சது ஆவியாகி மழை தண்ணி நினைச்சது வானத்துக்கு போய் அங்கேருந்து நினைச்சு மழை பெய்ய பண்ணாதான் நீர்த்துளிகளை அணுவை போல நினைச்சரா ஏற பண்ணுறாராம். அவைகள் மேகத்திலிருந்து பெய்ய நினைச்சது மழையை நினைச்சதான் சொல்லிதான். அந்த மேகங்கள் எழுந்து பெய்து
மனுஷன் மேல் என்ன செய்யுது மிகுதியாக என்ன செய்யுது, அந்த மேகங்களில் அந்த நீர்த்துளிகள் பெய்யி அங்கேருந்து என்ன செய்யுது மழை பெய்யுது. அந்த மழை வந்து மனுஷர்களுக்கு என்ன செய்யுது மிகுதியாக பொழிகிறதா. மேகங்கள் என்ன செய்யுது பரவுதலையும் அவருடைய கூடாரத்தில் எழும்பும் குமரர்களை கூட என்ன செய்யுது அறிய முடியுமா? இதோ அதன் மேல் தம்முடைய மின்னல் ஒளி என்ன செய்றார் விரிக்கிறார். சமுத்திரத்தின் ஆழங்களை என்ன செய்றார் மூடுகிறார். அந்த மேகத்திலிருந்து தம்முடைய மின்னல் ஒளியை விரிக்கிறாராம். சமுத்திரத்தின் ஆழங்களை என்ன செய்றாராம் மூடுகிறாராம். ஆழங்கள் நமக்கு தெரியுதா? சமுத்திரத்தில் ஆழங்கள் இருக்கு நமக்கு தெரியாது. அவைகளில் ஜனங்களை தண்ணீர் தண்டிக்கிறார். அவர்கள் என்ன செய்றாரு அவைகளால் ஜனங்களை என்ன செய்றாராம் தண்டிக்கிறாராம். ஆகாரம் கொடுத்து ரசிகரமாக இருக்கிறாராம். அவர் மின்னல் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி அது இன்னதை அடிக்க வேண்டும் என்று என்ன செய்றாராம் கட்டளிடுறாராம். அதனால் அவர் செய்ய நினைக்கிறதையும் மந்தாரம் எழும்ப போகிறதையும் ஆடு மாடுகள் என்ன செய்யுமோ அறிவுப்படுத்தும். கர்த்தர் வந்து இந்த மலை இது வந்து இப்போ ஃபுல்லாகவே இதில் வந்து மலையை பற்றி சொல்கிறாரு. மழையில் தான் மேகம் இது நீர்த்துளி ஆகி அணுவை போல இது ஆகி வானத்திலேருந்து மழை பெய்யுது. மனுஷனுக்கு என்ன செய்யுது தனி மிகுதியாக பொழியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி மேகங்கள் எல்லா சமுத்திரங்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்யுது மூடுகிறார் விரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி வந்து என்ன ஜனங்களுக்கு என்ன செய்யுது ஆகாரம் கொடுக்குது. அதே போல் ஜனங்களால் அவர் என்ன செய்கிறார் தண்டிக்கிறார் ரசிக்கிறாரா இருக்கிறாரு சொல்லிட்டு சொல்கிறாரு. மின்னல்களின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி மின்னலின் ஒளியை கர்த்தருடைய கைக்குள்ளே நினைச்சிடாராம் மூடி அதை இன்னதே அடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுறாராம். அதனால் அவர் செய்ய நினைக்கிறதையும் மந்தாரம் எப்படி எழும்ப போகிறதையும் ஆடு மாடுகள் நிச்சயமா அறியுமா. மனுஷர்கள் கூட அறிய மாட்டான். ஆடு மாடுகள் நிச்சயமா அந்த மந்தாரம் எழும்பு மேக கூடி இருக்குங்கிறத ஆடு மாடுகளை நிச்சயமா அறியப்படுத்துமா. இதனால என் இருதயம் என்ன செய்து தத்தெழுத்து தன்னிடத்தை விட்டு என்ன செய்து தெரிக்கிறது. அவருடைய சத்தத்தினால் உண்டான அதிர்ச்சி அவர் வாயிலிருந்து புறப்பட்ட முழக்கங்களையும் கவனமாய் கேளுங்க. அவர் வானத்தின் கிழங்கும் அந்த துணியும் பூமியின் கடையாந்திரங்கள் மேல் அவர் அதன் மின்னர்களை என்ன செய்கிறார் செலவிடுகிறார். அதற்கு பின்பு என்ன செய்கிறார் அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை என்ன செய்கிறாரு குமுற பண்ணுறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அது என்ன செய்யாது தவிர்க்க முடியாது. தேவன் தம்முடைய சத்தத்தை என்ன செய்யுது ஆச்சரிய விதமாக என்ன செய்கிறாராம் குமுற பண்ணுறாராம். அதனால் நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் என்ன செய்கிறாரு அவர் செய்கிறார். அவர் உறைந்த மலையையும் கல்மலையும் தம்முடைய வல்லமையினால் பெருமழையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கன்னு கட்டளிடுறார். உறைந்த மலையையும் கல்மலையையும் கர்த்தருடைய வல்லமையின் பெருமழையும் நினைச்சது பார்த்து நீங்க பூமியின் மேல் பெய்யுங்கள் அப்படின்னு கட்டளிடுறாராம். தாம் உண்டாக்கிற சகல மனுஷனை தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் நினைச்சிடறாராம் முத்திரித்து போடுறாராம். அப்பொழுது காட்டு மிருகங்கள் என்ன செய்யுதுன்னா தங்கள் குகைகளில் புகுந்து தங்கள் கெபிகளில் தங்குமா. பெரும் மழை பெய்யும் போது காட்டு மிருகங்கள் எங்கே போகும் தங்கள் குகைகள் என்ன செய்யுமா போய் தங்குமா. குகைகளை புகுந்து தங்கள் கெபியில் என்ன செய்யுமா தங்கிக்கிடுமா. தெற்கே இருந்து என்ன செய்யுது சூறாவளி வருமா. வடக்காற்றினால் குளிர் வருமா. அப்போ சூறாவளி எங்கேருந்து வருதுன்னா தென்காற்றினால தான் என்ன செய்யுது தெற்கே இருந்து தான் என்ன செய்யுது சூறாவளி வருது. வட காற்றினால் என்னது குளிர் வருதாம். தம்முடைய சுவாசத்தினால் தேவன் என்ன செய்கிறாரு குளிரை கொடுக்குறாராம். தமது சுவாசத்தினால் குளிரை என்ன செய்கிறாரு கொடுக்குறார். அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது என்ன செய்யணும் உறைந்து போகும் அப்படிங்கிறாரு. கையினால் என்ன செய்கிறாரு கையினால் ஆடு மாடுகள் இது எல்லாவற்றையும் கிரியைகளே செய்கிறாரு. மனுஷன் நோக்கி பார்க்கிற பரமாறனா கைகளின் கிரியைகளை கொண்டு எப்படி செய்கிறாரோ அதே போல் இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு சுவாசத்தை கொண்டு என்ன செய்கிறாரு குளிரை கொடுக்குறாராம். அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது நிச்சயமா உறைஞ்சி போயிருமா. அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணிடுறாராம். இது நம்ம முன்னால் பார்த்தோம். அணுவை போல் என்ன செய்கிறாரு மேகத்துளியில ஏற பண்ணுறாரு. அங்கேருந்து மழை சொரிகிறதுன்னு சொல்லி பார்த்தோம். இதில் வந்து நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் அந்த மேகத்தை என்ன செய்கிறாராம் சிதற பண்ணுறாராம். கடலிருந்து ஆவியாகி தண்ணி நினைச்சது மேலே போகுது. அந்த என்ன செய்ய மின்னல்னால அந்த மேகத்தை என்ன செஞ்சிடாராம் சிதற பண்ணுறாராம். அவர் அவைகளுக்கு கட்டளை யாவையும் அவைகள் பூச்சரத்தில் நடப்பிக்கும்படி அவர் தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி தெரிய பண்ணுறாராம். அதனால் ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமும் ஒன்றில் கிருபையாகவும் கர்த்தர் நினைச்சிடாராம் அதை வர பண்ணுறாராம். யோபே இதற்கு என்ன செய்யும் நீர் செவி கொடும். நீர் தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை என்ன செய்யும் நீர் தியானித்து பாரு அப்படிங்கிறார். தேவன் அவைகளை திட்டம் பண்ணி தம்முடைய மேகத்தில் என்ன செய்கிறாரு முன்னிலை என்ன செய்கிறாரு பிரகாசிக்க பண்ணுகிற விதத்தை நீ அறிவீராங்கிறார். மேகங்கள் தொங்கும்படி வைக்கும் நிறையையும் மேகங்கள் என்ன செய்தான் தொங்கும்படி வைக்கும் நிறையும் பூரண ஞானமுள்ளவரின் அற்புதமான செய்கைகளையும் தென்றலினால் அவர் பூமி நினைச்சாரு அமைய பண்ணுறாராம். நம்முடைய வஸ்திரங்கள் நினைச்சது உஷ்ணமாக இருக்கும் வகையும் நீர் அறிவீரா அப்படிங்கிறார்.
அதனால் வார்க்கப்பட்ட கண்ணாடியைப் போல் என்ன செய்து கெட்டியான ஆகாய மண்டலங்களை நீர் என்ன செய்து அவரோட கூட என்ன செய்து இருந்து இருக்கிறீர். அவருக்கு நாம் சொல்லத்தக்கதை எங்களுக்கு என்ன செய்யும் போதியும். அந்த காலத்தின் மித்தம் முறை தப்பி நம்ம என்ன செய்கிறோம் பேசுகிறோம். நான் பேச துணிந்தேன் என்று யாதொருவன் அவருக்கு முன்பாக சொல்லத்தகுமா? நான் பேச துணிந்தேன்னு சொல்லி யாதொருவன் அவருக்கு முன்பாக சொல்லத்தகுமா? ஒருவன் பேச துணிந்தால் அவன் நினைச்சிடான் விழுங்கப்பட்டு போயிடுவானே. இப்போதான் காற்று வீசி ஆகாய மண்டலங்களில் மப்பு நீங்க பண்ணியிருக்கிற சமயத்தில் வடக்கே இருந்து பொன்மயமான காந்தி வருகிற போது ஆகாய மண்டலத்தில் நினைச்சது பிரகாசிக்கிற சூரியனை முதலாய் ஒருவரை நோக்கி என்ன செய்யதான் பார்க்கக்கூடாதான். ஆகாய மண்டலத்தில் பிரகாசிக்கிற சூரியன் முதலாய் ஒருவரை நோக்கி பார்க்கக்கூடாது. நம்ம அதை பார்க்க முடியுமா? ஆகாயத்தில் சூரியன் உதிக்கி அந்த சூரியனை பார்த்து நம்ம கண்ணு என்னது கூசுது. அதான் கற்று சொல்கிறாரு, ஆகாய மண்டலத்தில் பிரகாசிக்கிற சூரியனை முதலால் ஒருவரை நோக்கி பார்க்கக்கூடாது. தேவனிடத்தில் பயங்கரமான மகத்துவம் உண்டு. அந்த அளவில் எப்படி நம்ம சூரியனை பார்க்க முடியல அந்த அளவில் தேவனிடத்தில் என்னது பெரிய மகத்துவம் உண்டுங்கிற பயங்கரமான மகத்துவம் உண்டு. சர்வ வல்லரை நாம் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அவர் வல்லமைனாலும் நியாயத்தினாலும் என்ன செய்யுது பெருத்தவருங்கிற சர்வவரை நாம் கண்டுபிடிக்க முடியாது. அவர் வல்லமையில நியாயத்தினாலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் என்ன செய்ய மாட்டார், ஒடுக்க மாட்டாருங்கிறார். அதனால் ஆகியால் மனுஷர் அவருக்கு என்ன செய்யணுமா, பயப்படணுமா? யாருக்கு? சர்வ வல்லவருக்கு மனுஷர் என்ன செய்யணும், பயப்படணும். தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாக இருக்கிற எவர்களையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், மதிக்க மாட்டார். கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார். இப்படி இது இந்த பிரகாரமாக எலிவுக்கு என்ன செய்கிறாரு 34 37 3 அதிகாரங்கள் மூலமாக யோபுட்ட பேசுகிறாரு. அப்படி பேசின உடனே இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு, யோபு அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டு இருந்தார். இப்போ கர்த்தர் அவருக்கு மறு உத்தரவு கொடுக்குறாரு. என்ன மறு உத்தரவு கொடுக்குறாருன்னா, யோபுட்ட வந்து கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொல்கிறாருன்னா, பெருங்காற்றிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறாரு, யோபுக்கு உத்தரவு கொடுக்குறாரு. பெருங்காட்டிலேருந்து யோபுக்கு என்ன கொடுக்குறா, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தரப்படுத்துகிற இவன் யாருங்கார். அறிவில்லாத வார்த்தையினால ஆலோசனை அந்தரப்படுத்துகிற இவன் யாரு? இப்போதான் புருஷனை போல என்ன செய்ய, நீ இடை கட்டுக்கொள்ளு, நான் உன்னை கேட்குறேன், நீ எனக்கு என்ன செய்ய உத்தரவு சொல்லுகிறார். புருஷனை போல இடை கட்டிக்கொண்டு நான் உன்னை கேட்குறதுக்கு நீ எனக்கு மறு உத்தரவு கொடுங்கிறார். எப்படின்னா, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தா? பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது நீ எங்கே இருந்தா? நீ அறிவியாளியானால் அது என்னச்சு எனக்கு அறிவி அப்படிங்கிறார். அதற்கு அளவு குறித்தவர் யாரு? அதன் மேல் நூல் போட்டவர் யாரு? அதனை அறிந்திருந்தால் என்ன செய்ய நீ சொல்லு அப்படிங்கிறார். அதன் ஆதாரங்கள் எதிர் மேல் போடப்பட்டது, அதில் கோடிக்கலை வைத்தவர் யாருங்கிறார். ஏன்னா அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம், கெம்பரித்தாங்களாம். அதனால் கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் நினைச்சது புரண்டு வந்துச்சான். கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்துச்சான். அதை கதவுகளால் அடைத்தவர் யாருங்கிறார். அதனால் மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நினைச்சாரு உடுத்துக்கிறாராம். கற்பத்திலிருந்து எப்படி உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்த போது அது கதவுகளால் கர்த்தர் எப்படி அடைக்கிறாரோ அதே போல் மேகத்தை அதற்கு நினைச்சாரு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு நினைச்சாரு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு நினைச்சிறேன் தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டார். கர்த்தர் நினைச்சாரு அந்த சமுத்திரத்துக்கு எப்படி தாழ்பால்களை போட்டு கதவுகளையும் போட்டு இம்மட்ட நீ வா, விஞ்சி வராதேன்னு உன் அலைகளின் பெருமையே இங்கே நீ அடங்கு கிடது என்று நான் சொல்கிற போது நீ எங்கே இருந்தாங்கிறார். ஏன்னா கடல் தண்ணி கிடக்குது, ஆனால் கடலுக்கு எழுதிய போட்டது யார்? கர்த்தர் தான் போட்டுக்கிறாரு. அதுவும் பாரு இம்மட்டவா மிஞ்சி வராதுன்னு சொல்லும்போது அது நினச்சி இல்லை அழலை. இப்போ பாருங்கள் கொரோனா நேரத்தில் நினச்சது கர்த்தர் அது பெர்மிஷன் கொடுத்ததுனால இதை என்ன செஞ்சுட்டு இம்மட்ட மிஞ்சி என்ன செய்து ஊர்களை வந்து மக்களை ஜனங்களாம் அழிச்சிட்டு, அதான் இம்மட்டவா மிஞ்சி வராது உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்கு கிடது என்று நான் சொல்லுகிற போது நீ எங்கே இருந்தான்னு கேட்குறாரு. துஷ்டர்கள் பூமியிலேருந்து எரிச்சிறது உதிரி போடாத படிக்கு அதன் கடையாந்திரங்களை பிடிக்கும் பொருட்டு உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடிய காலத்துக்கு என்ன செஞ்சிரு, நீ கட்டளை கொடுத்து அருணோயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்துண்டு. அருணோயதானா சூரியன். ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடிய காலத்துக்கு கட்டளை கொடுத்து விடிய காலத்தை கட்டளை விட்டு நீ விட நீர் விடிய காலம் ஆகாது அப்படி இருன்னு சொல்லி இதை கட்டளை இட்டிருக்கியா? இல்லை. சூரியனுக்கு என்ன செய்யுது, இந்த இடத்துல தான் இருக்குன்னு வைக்கணும்னு சொல்லி அதுக்கு யாராவது என்ன செய்யறது வஸ்திரம் இடத்த காண்பித்ததுண்டா அப்படிங்கிறாரு. அதனால் பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் போல் வேறு ரூபம் கொள்ளுமாம். பூமி என்ன செஞ்சிருக்கு, முத்திரை போடப்பட்டது போல் வேற எரிச்சது ரூபம் கொள்ளுமாம். சகலமும் வஸ்திரமும் தரித்திருக்கிறது போல என்ன செய்தாம் பூமி காணப்படுதாம். துன்மார்க்கின் ஒளி அவர்களை விட்டு என்னச்சுமா எடுபட்டுருமா. துன்மார்க்கின் ஒளி அவர்களை விட்டு எடுபட்டுரும். மேட்டிமையான புயம் முறிக்கப்படும். நீ சமுத்திரத்தில் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து
ஆழத்தின் அடியில் நீ உலாவினது உண்டா? சமுத்திரத்தின் அடி வரைக்கும் நீ புகுந்து ஆழத்துறையும் உள்ள ஆழம் எவ்வளோ இருக்குன்னு நமக்கே தெரியாது. அதான் கற்று சொல்கிறாரு, நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் புகுந்து ஆழத்தின் அடியில் நீ உலாவினது உண்டா? மரண வாசல்கள் உனக்கு திறந்தது உண்டா? மரண இருளின் வாசல்களை நீ பார்த்தது உண்டான்னு கேட்குறாரு. மரண இருள்லாம் வாசல், மரண வாசல் இதெல்லாம் என்னன்னா பாதாளம். அதான் பாதாளத்தை நீ திறந்திருக்கியா? பாதாளத்து வாசலை நீ நினைச்சிருக்கியா? நீ பார்த்துருக்கிறியான்னு கேட்குறாரு. அதனால் பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்துண்டா? பூமி விசாலங்களை யாராவது ஆராய்ந்து அறிந்துண்டா? அவையெல்லாம் நீ அறிந்திருந்தா கூட எனக்கு என்ன செய்ய சொல்லுங்கிறாரு. அதனால் வெளிச்சம் வாசமாக இருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? வெளிச்சம் நமக்கு இருக்குது, இந்த வெளிச்சத்துக்கு வாசல் எங்கேன்னு சொல்லி கேட்குறாரு. வாசமாக இருக்கும் வெளிச்சம் வாசமாக இருக்கிற இடத்துக்கு வழி எங்கே? இருள் குடி கொண்டு ஸ்நானம் எங்கே? இருள் எங்கேருந்து வருது, வெளிச்சம் எங்கேருந்து வருதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. அதனால் அது எல்லை என்னதென்று உனக்கு தெரியுமோ? அது வீட்டுக்கு போகிற பாதையை நீ அறிஞ்சிருக்கிறாய். இருள் எங்கே போகுது, வெளிச்சம் எங்கே போகுது, அது எங்கே இருக்குதா? நம்ம மனுஷங்கள் என்ன செய்கிறாங்க, வீடுகளில் போய் என்ன செய்கிறாங்க, தங்கி ஏகிட்டுறோம். அதே போல் இதுக்கு வீடு இருக்கா, வீட்டில் போய் தங்குமா, அது இடம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நினச்சது கற்று கேட்குறாரு. அது எல்லை என்னதென்று உனக்கு தெரியாது. அந்த வீட்டுக்கு போகிற பாதையை நீ நினைச்சிடா, நீ அறிந்திருக்கிறாயா? நீ அதை அறியும்படி அப்போது நீ நீ பிறந்திருந்தாயா? நான் பூமியை உருவாக்கும் போது நீ பிறந்திருந்தாயான்னு கேட்குறாரு. உன் நாட்களின் தொகை எவ்வளவு பெரிதாக இருக்கிற, ஒரு நாட்கள் எவ்வளோ தொகை எவ்வளோ பெரிதாக இருக்கிறது. உறைந்த மலையின் பண்டசாலைகளுக்குள் நீ பிரவேசிக்கிற. உறைந்த மலையின் பண்டசாலைகளை யாரும் பிரவேசிக்க முடியுமா? முடியாது. அதெல்லாம் பிரவேசித்தாயா? கல்மலை இருக்கிற பண்டசாலையிலே கல்மலையாக இருக்குது, அந்த இடத்துல உள்ள பண்டசாலை நீ பார்த்துக்கிறியா? நீங்கள் சொல்றது ஆபத்து வருங்காலத்திலும் கலகமும் யுத்தியும் வருங்காலத்திலும் பிரயோகிக்க முடியும், நான் அவைகளை வைத்துக்கிறேங்கிறார். ஆபத்து வருங்காலத்துக்கு ஆபத்தும் கலகமும் யுத்தமும் வருங்காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்திருக்கிறேன் சொல்கிறார். ஆபத்து யுத்தங்களும் மரணம் சம்பவிக்க சாமத்தில் யார் யாருக்கு எந்தெந்த சூழ்நிலை கொண்டு வரணும், எப்பப்போ மக்களை கலங்கடிக்கணுங்கிறதுக்காக தான் கற்று சொல்கிறாரு. ஆபத்து வருங்காலத்திலும் கலகமும் யுத்தம் வருங்காலத்திலும் பிரயோகிக்க முடியும், நான் அவைகளை நினைச்சிறேன். கர்த்தர் தான் என்ன செஞ்சுருக்கிறாரு, இதெல்லாம் வச்சுருக்கிறாராம். அதனால் ஆபத்து வெளிச்சம் பரவப்படுறதுக்கும் கீழ்காட்டு பூமியில் வீசுறதுக்கும் வழி எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு. பாலும் அவாந்தர வெளியுமான கரையை திருப்பி கொண்டு இளம் பொண்டுகளின் முளைகளை நினைச்சு முளைக்க பண்ணும்படி பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷர் சஞ்சாரமில்லாத வனாந்திரத்திலும் மழையை நினைச்சிறாரு வருஷம். பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்துல மனுஷர் இப்போ வீடுகளில் நம்ம குடியிருக்கிறோம், நம்ம குடியிருக்காத வனாந்திரமான இடத்துல என்ன செய்யுது, மழை பெய்யுது. மனுஷர் சஞ்சாரம் இல்லாத வனாந்திரத்திலும் மழை நினைச்சிறாரு. தான் மனுஷங்க குடியிருக்கிற இடத்துலையும் மழை பெய்யுது, ஊர்களில் மனுஷங்க குடியில்லாத இடத்துல என்ன செய்யுது, மழையை கர்த்தர் வரிசைக்க பண்ணினாரு. வெள்ளத்துக்கு நீர்க்கால்களை உருவாக்குறார். வெள்ளத்துக்கு எல்லாம் இது வரைக்கும் நீ போகணும் வைக்கணுங்கிறது என்னது, வெள்ளம் எப்போ எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கு, ஒரு குறிப்பிட்ட இடம் தான் வரும். அதான் வெள்ளத்துக்கு என்ன செய்கிறாரு, நீர்க்கால்களையும் இடி முழக்கங்களோடு வரும் மின்னலுக்கும் வழிகளையும் பகுத்தறியார். இப்போ நம்ம வெள்ளத்துக்கு வழி உருவாக்க நம்மளால முடியாது, அதுக்கு நீர்க்கால்களை கற்று இணைச்சிறாரு, உருவாக்கி வச்சிருக்காரு. இடி முழக்கத்தோடு என்ன செய்யுது, மின்னல் வருது, அந்த வழியை நம்ம என்ன செய்யுது, நம்ம அறிஞ்சிருக்கோமா, அதை அறியலை. நான் சொல்கிறாரு, மலைக்கு ஒரு தகப்பன் உண்டாங்கிறார். மலையை வருவிக்கிறதுக்கு மலைக்கு ஒரு தகப்பன் உண்டா? பிள்ளைகளுக்கு பெற்றவர்கள் இருக்கிற மாதிரி மலைக்கு தகப்பன் உண்டா? பனித்துளியிலே ஜனிப்பித்தவர் யார்? பனித்துளியில் யாராலும் ஜனிப்பிக்க முடியும், கத்துறவர் தான் செய்ய முடியாதான். பனித்துளியிலே ஜனிப்பித்தவர் யார்? உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுது, உறைந்து தண்ணி கிடக்குது, அது யாருடைய வயிற்றிலிருந்து வருது அப்படிங்கிறார். அதனால் ஆகாயத்தினுடைய உறைந்த பணியை பெற்றவர், ஆகாயத்திலிருந்து உறைந்த பணியை பெற்றவர் யார் அப்படிங்கிறார். ஜலம் கல்லூரம் கொண்டு மறைத்து ஆழத்தின் முகம் கெட்டியாக இணைச்சி தான் உறைந்து போகிறதாம். அருமன் நட்சத்திரங்கள் சுகீத சம்பத்தங்கள் எல்லாம் நீ என்ன செய்ய இணைக்கக்கூடுமா? அல்லது மிருக சிறுசத்திற்கு கட்டுகளை நீ என்ன செய்ய முடியும், நீ அவிழ்க்க முடியுமா? அதாவது ராசிகளை அதனதன் காலத்தில் என்ன செய்து வர பண்ணுவாயோ, ராசிகளை அதன காலத்திலும் வர பண்ணுவாயா? துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரத்தையும் வழி நடத்துவாயாங்கிறது சொல்லுது. வானத்தில் நேர்மைகளை நீ அறிவாயா? அது பூமியாய் ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயான்னு கேட்குறாரு. அதனால் ஏராளமான தண்ணீர் உன்மேல் சொரிய பண்ணும் என்று உன் சத்தத்தை மேகங்கள் பறிந்து நீ என்ன செய்ய முடியும், உயர்த்த முடியுமா? நீ மின்னல்களை என்ன அழைத்து அனுப்பி அவைகள் புறப்பட்டு இதோ இங்கே இருக்கிறோம் என்று உனக்கு சொல்ல முடியும் செய்வாயா? மின்னலை புறப்பட்டு நான் அங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லி உனக்கு சொல்ல முடியுமாங்கிறார். செய்யுமாயா? அந்த காரணத்தில் ஞானத்தை வைத்தவர், அந்த காரணத்தில் ஞானத்தை வைத்தவர் யார்? உள்ளத்தில் புத்தியை கொடுத்தது யார்? அதனால ஞானத்தினால கொடி மாசிகளை எண்ணுறது யாருன்ட்டு சூழானது ஏகப்பாலமாகவும் மண்கட்டிகள் ஒன்றோடொன்று எப்படி தான் ஒட்டி கொள்ளுமா, அதே போல் ஆகாய துருத்திகள் இல்லை தண்ணீரை பொழிய பண்ணுறவர் யாருங்கிறார். அதனால் நீ சிங்கத்துக்கு என்ன செய்ய, இறையே வேட்டையாடி சிங்கக்குட்டிகள் தாங்கள் தங்கள் இடங்களில் நினைச்சது கிடந்து
கெபியில் பதி இருக்கிற சிங்கக்குட்டிகள் என்ன செய்யும், தாங்கள் தங்குற இடத்துல வச்சது கிடக்குது கெபியில் இருந்து பதிவு இருக்குதான். அவைகளின் ஆசையை திருப்தியாக்குவாங்க. கெபியில் கிடக்கிற சிங்கத்தினுடைய ஆசையை நீ திருப்தியாக்குவாயா சொல்றாரு. காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது, காக்கை குஞ்சுகள் என்ன செய்யுது, தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இறையை சகோதரித்து கொடுக்குற ஆகாயத்து பறவைகள் இருக்குது, காக்கை குஞ்சுகள் இருக்குது. இதில் காக்கை குஞ்சுகள் என்ன செய்யுது, தேவனை நோக்கி என்ன செய்யுதான், கூப்பிடுதான். ஆகாரம் இல்லாதனால பறந்து அலைகிறது போது அவைகளுக்கு இறையை சகோதரித்து கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறார். கர்த்தர் வந்து என்ன செய்கிறாரு, இப்போ யோபு உடைய சிநேகிதர்கள் 3 பரியாசம் பண்ணுறதை பார்த்து 3வது நம்பர் எலிகு ரொம்ப பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து கர்த்தர் என்ன செய்கிறார், ஒரு பொறுமைக்கு எல்கை உண்டுன்னு சொல்லும்படி எல்கை இல்லைன்னு சொன்னபடி யோபு என்ன செஞ்சார், பொறுமையாக இருந்தார். அவர் பொறுமையாக இருந்தனால கர்த்தரை என்ன செஞ்சிட்டார், இந்த இடத்துல வந்து இப்போ யுத்தம் பண்ணுறாரு. கர்த்தரே வந்து யோபுகிட்ட பேசுகிறாரு. பெருங்காற்றில் காற்று மூலமாக வந்து காற்று அடிக்கும்போது அந்த பெருங்காற்று மூலமாக வந்து கர்த்தருடைய சத்தம் நினச்சது அவருக்கு கேட்கப்படுது. பேசுகிறாரு, யோபுகிட்ட டைரெக்டாக பேசுகிறாரு. இப்படிலாம் இருக்க இதெல்லாம் உருவாக்குறது யார், வைக்கிறது, ஏன் நீ அவங்களுக்கு ஏன் பயப்படுறா, அவங்க சொல்லுக்கு ஏன்ங்கிறா அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உருவாக்குனவரை நீ என்ன செய்ய, நீ வந்து என்னை மறக்காதபடி இருக்கிறா, அதே போல் என்ன செய்ய மறக்காதபடி ஏன் மற்றவங்களுக்கு ஏன் நீ பயப்படுறா அப்படிங்கிறதெல்லாம் கர்த்தர் நினைச்சாரு கேட்குறாரு. மற்றவர்கள் பயப்படாதபடிக்கு நீர் அப்படின்னு சொல்கிறார். இதே போல் நாம் என்ன செய்யறோம்னா, நம்ம சர்வ சிருஷ்டியாக நம்ம எல்லாத்தையும் உருவாக்கி தந்த நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மட்டும் தான் நம்ம பயப்பட தவிர உலகத்து ஜனங்கள் நம்மளை குடும்பப்படுத்துகிறவங்களே யாருக்கா இருந்தாலும் நினச்ச வேண்டாம், நம்ம பயப்பட தேவையில்ல. கர்த்தர் தான் நம்மளை நினச்சி வர ஜீவனை வச்சுருக்கிறாரு. நம்மளை ஜீவனை எடுக்கிறவரும் கொடுக்குறவரும் அவர் தான். அதனால் நாம் என்ன செய்யணும், அவர் கர்த்தருக்கு மாத்திரம் நம்ம பயந்து நடக்கும்போது கர்த்தர் நம்மளை நினச்சிவார், பாதுகாத்து வழி எடுத்து செல்வார். கர்த்தர் தான் இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.